ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்களுக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு சராசரி மனுஷன் தன்னோட வாழ்நாள்ல 26 வருஷத்தை தூக்கத்திலேயே செலவு பண்றானாம். அதாவது உங்க வாழ்நாள்ல 1/3 நேரத்தை நீங்க பெட்ல ஸ்பெண்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம பெட்ல போய் படுத்துட்டு தூக்கம் வராம இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டுட்டு இருக்கோம்ல, அதுலயே 7 வருஷத்தை செலவு பண்றோமா. போய் படுத்ததும் நிம்மதியா தூக்கம் வர மாதிரி ஒரு பெட் இருந்தா நல்லா இருக்கும்ல. நம்ம இந்த வீடியோல இந்த உலகத்துல இருக்கிற 10 அன்யூஷுவல் பெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களால இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, புக் பெட். ஒரு சிலருக்கு புக்கு படிச்சா தூக்கம் வரும்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு வகையில நிஜம்தான். ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல படிக்கலான்னு புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தாதான் எங்க இருந்து தான் தூக்கம் வரும்னு தெரியாது, அவ்வளவு தூக்கம் வரும். புக்கை படிக்கிறதுக்கு பதிலா புக்லயே படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு லேடி போட்டோகிராஃபர். அவங்களோட யோசனைய மாதிரியே அவங்களோட பேரும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களோட பேர் என்ன தெரியுமா? யுசுகா சுசுகி. இந்த புக் பெட்டை நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா புக்கை எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி இந்த பெட்டையும் உங்களால க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியுமா. அதுக்கப்புறம் நீங்க இதை பிளேமேட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக் பெட்ல பேஜஸ் மாதிரியே பில்லோஸும் பிளாங்கெட்ஸும் அட்டாச் ஆகி இருக்குமாம். நீங்க அதுக்குள்ள போய் பூந்து படுத்து தூங்கிக்கலாம். நம்பர் 2, ஒன் சைட் ஒன்லி. நீங்க பெட்ல எந்த பொசிஷன்ல படுத்து தூங்குவீங்க? இந்த மாதிரியா, இந்த மாதிரியா, இல்ல இந்த மாதிரியா? ஒரு சிலருக்கு எல்லா பொசிஷன்லயும் மாறி மாறி பெட் ஃபுல்லா உருண்டு உருண்டு தூங்குற பழக்கம் இருக்கும். ஆனா இந்த ஒன் சைட் ஒன்லி பெட்ல உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். இந்த பொசிஷனை தான் டைட்லி கர்ல்டு ஃபேட்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெட் நம்ம மொரட்டு சிங்கிள்ஸ்க்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட பெட் போல. இந்த பெட்டை டிசைன் பண்ணவர் பேரு டாமினிக் வில்காக்ஸ். இவர் காலேஜ் படிக்கும்போது இந்த பெட்டை டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பொசிஷன்ல தூங்குறதும் கூட ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா தான் தெரியுது. ஆனா தூங்கும் போது மறந்தும் கூட திரும்பி படுத்தக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிற பின்விளைவுகளுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்பர் 3, ஸ்டெயின்டு கிளாஸ் ஸ்லீப்பர். நம்ம டொமினிக் சிங்கிள்ஸ்க்காக மட்டும் பெட்டை டிசைன் பண்ணலங்க. காரை ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர்ஸ்க்குன்னு தனியா ஒரு பெட்டை டிசைன் பண்ணிருக்காரு. என்னது, காரை ஓட்டுற டிரைவருக்கா? டிரைவர் பெட்ல படுத்து தூங்கிட்டா அப்புறம் யாரு காரை ஓட்டுறது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு டொமினிக் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? இந்த பெட்டை அவர் 2024க்காக டிசைன் பண்ணலையாம், 2059க்காக டிசைன் பண்ணியிருக்காராம். அதாவது ஃபியூச்சர்ல டிரைவர்லெஸ் வெஹிக்கிள்ஸ் தான் மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கும்னு சொல்றாரு. மனுஷங்க ஓட்டுற காரை விட இந்த மாதிரி ஆட்டோ பைலட் ப்ரோக்ராம்டு கார்ஸ் தான் ரொம்பவே சேஃப்டின்னு சொல்றாரு. அதனாலேயே இந்த கார்ல நார்மல் கார் மாதிரி மெட்டல் ஃப்ரேம், ஏர் பேக் அப்படின்னு எந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் அவர் யூஸ் பண்ணலையாம். இந்த பெட்டோட இல்ல காரோட, நமக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதே. சரி விடுங்க, இந்த கார் பெட்டோட ரூஃப் ஃபுல்லா ஸ்டெயின்டு கிளாஸ் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காராம். இப்பவே நிறைய பேர் கார் ஓட்டும் போது தூங்கி கொள்ள பேரை கொண்டுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அடுத்த பெட்டை பார்க்கலாம். அடுத்த பெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டொமினிக் டிசைன் பண்ண 2 பெட்ல நீங்க எந்த பெட்ல தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க? சிங்கிள்ஸ் பெட்டா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. ஸ்டெயின்டு கிளாஸ் ஸ்லீப்பரா இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன, ரெண்டுமே பண்ணிட்டீங்களா? அப்ப ரொம்பவே சந்தோஷம். நம்பர் 4, த அல்டிமேட் பொசிஷன். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது மிட் நைட்ல பெட்ல இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா எந்த வயசுல அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுகிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காகவே பெல்ஜியம் ப்ராடக்ட் டிசைன் ஸ்டுடியோல ஒர்க் பண்ற டாம் டிவ்ரீசி அப்படிங்கிறவரு ஒரு பெட்டை டிசைன் பண்ணியிருக்காரு. நிறைய தடவை கீழே விழுந்திருப்பாரு போல, பாவம். இந்த பெட்ல இருக்கிற ஃபோம்ல ஒரு மனுஷனோட உடம்பு மாதிரியே இருக்கிற ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டாங்களாம். இப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷன் படுத்து தூங்குனா அவனால அவனே நினைச்சாலும் அசையவும் முடியாது, உருளவும் முடியாது, கீழையும் விழ முடியாது. மொத்தத்துல ப்ராப்ளம் சால்வ். பாக்குறதுக்கு கொஞ்சம் வியர்டான ஐடியாவா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரா இந்த டிசைனர். நம்பர் 5, எக்ஸென்ட்ரிக். இந்த பெட்டை ரீசெண்டா தமிழ் பிக் பாஸ் சீசன் 7ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பேர்ட்ஸோட நெஸ்ட்ல எப்படி எல்லா குஞ்சுகளும் ஒன்னா ஒத்துமையா தூங்குமோ அதே மாதிரி எல்லாரும் ஒன்னா படுத்து ஒத்துமையா தூங்குறதுக்காகவே இந்த பெட்டை டிசைன் பண்ணிருக்காங்களாம். OGE கிரியேட்டிவ் குரூப் தான் இப்படி ஒரு பெட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ல பேர்ட்ஸோட எக்ஸ் மாதிரியே பில்லோஸும் இருக்குமா. இந்த பெட்டோட ஃப்ரேமை பைன்வுட் போர்ட்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. பார்க்க ரியல் பேர்டோட நெஸ்ட் மாதிரியே இருக்கிறதுக்காக இப்படி டிசைன் பண்ணிருக்காங்களாம். இந்த பெட் நிறைய சைசஸ்லயும் அவைலபிளா இருக்காம். 6.5 ஃபீட்ல இருந்து 11 ஃபீட் வரையிலான சைசஸ்ல கிடைக்குதாம். 11 ஃபீட் சைஸ் இருக்கிற லார்ஜஸ்ட் மாடல்ல ஒரே நேரத்துல 16 பேர் படுத்து தூங்க முடியுமா. அப்புறம் என்ன, 16 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே பெட், செலவு மிச்சம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பெட் சீப் எல்லாம் கிடையாது. $4200 இருந்து $7500 வரைக்கும் விற்கிறாங்க. நம்பர் 6, பெட் ஹெட். இந்த பெட்டை பாக்குறதுக்கு ஒரு பெரிய வேம்பயரோட வாய் மாதிரியே இருக்கு. கிஸ் லூயிஸ் அப்படிங்கிற பொண்ணு தான் இந்த பெட்டை இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ல மேலையும் கீழையும் உதடு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக 40 ஃபோம் ஃபில்டு டீத்தும் இருக்கு. அதுல 32 ரெகுலர் சைஸ்,
8 டீத்ஸ் வந்து வேம்பயர் டீத் மாதிரியே ஹியூஜ் சைஸ்ல உருவாக்கியிருக்காங்க. இந்த 8 டீத்து தான் இந்த பெட்டோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஒரு தூண் மாதிரி இணைக்குது. இந்த பெட்ல இருக்கிற இந்த ரெகுலர் சைஸ் டீத்தை எல்லாம் நீங்க தனித்தனியா எடுத்து ஸ்டூல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மான்ஸ்டர் மவுத் பெட்டு 13 அடி நீளமும் 12 அடி உயரமும் இருக்கும். அதனால இந்த பெட்ல நம்ம உருண்டு பிறண்டு படுக்கிறதுக்கு நிறையவே இடம் இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 7 பர்கர் கிங். இந்த பெட்டை பாக்குறதுக்கு ஒரு நெஜ பர்கரை பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பெட் பர்கர் வாங்கினா கம்ஃபர்டபுள் இன்கிரீடியன்ஸும் தராங்களாம். கம்ஃபர்டபுள் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்களா? அதாங்க உண்மையான பர்கர்ல இருக்கிற மாதிரியே தக்காளி மாதிரி பில்லோ, சீஸ், அப்புறம் லெட்யூஸ் மாதிரி இருக்கிற பிளாங்கெட்ஸ், ரொம்பவே சாஃப்டான கீழே இருக்கிற மேட்ரஸ், சீசியம் தூவன மாதிரி இருக்கிற டூவே எல்லாமே கொடுக்குறாங்களாம். இந்த பெட்டை பார்த்த உடனே அழகா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பெட் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அந்த ஐடியாவை உடனே மாத்திக்கங்க. ஏன்னா இந்த பெட்டோட விலை $8000. இந்த காசை வச்சு கிட்டத்தட்ட 20,000 பர்கருக்கு மேல வாங்கலாமா.